வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு போதி மரம் அகாடமி யூடியூப் சேனல். டுடே நம்ம இன்னைக்கு டே 32 டாபிக் பார்க்க போகிறோம். டாபிக் வந்து சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல், என்விரான்மெண்ட் அண்டு எக்காலஜி. இதில் 25 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிஎம்பிஎஸ்சி டெட்டு சி டெட்டு குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் எடுத்திருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வேணும், ஆன்லைன் டியூஷன் வேணும், 10th 11th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் சி டெட்டுலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிளானை சொல்கிறேன். ஆன்லைன் கிளாஸ் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஒன் வேர்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ பிரைமரி ப்ரொடியூசர்? பின் வரும் நோட்டில் எது முதன்மை உற்பத்தியாளர்? லயன், அப்புறம் சிங்கம், பூஞ்சை, கிரீன் பிளான்ஸ், பசுந்தாவரங்கள், டைகர், புலி, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரீன் பிளான்ஸ் தான் முதன்மை உற்பத்தியாளர்கள். பசுந்தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் தங்கள் சொந்த உணவை தயாரிக்கின்றன, அதனால தான் பிரைமரி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்றோம், முதன்மை உற்பத்தியாளர். கிரீன் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் their own food through photosynthesis. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த என்விரான்மெண்ட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுற்றுச்சூழலின் அடிப்படை செயல்பாட்டு அலகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம். ஆப்ஷன் பி வந்து எக்கோசிஸ்டம், சூழல் மண்டலம். சரிங்களா? சூழல் மண்டலம் அப்படிங்கிறது என்னன்னா இயற்கையின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு. அதுதான் சூழல் மண்டலம்னா இயற்கையோட அமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு ஆகும். அண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நேச்சர். மூணாவது கொஸ்டின், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூன் 5, ஜூன் 5. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஜூன் 5 உலகளவில் அனுசரிக்கப்படுகிறது. June 5th is observed globally to raise environmental awareness. Fourth question, which gas is primarily responsible for the global warming? புவி வெப்பமடைதலுக்கு முக்கிய காரணமான வாயு எதுனா கார்பன் டை ஆக்சைடு. நமக்கு தெரியும் கார்பன் டை ஆக்சைடு. CO2 வளிமண்டலத்தில் வெப்பத்தை தக்க வைத்து பசுமை இல்ல விளைவை ஏற்படுத்துகிறது. CO2 traps heat in the atmosphere causing the greenhouse effects. Fifth one, the term ecosystem was first proposed by, important question, சூழல் மண்டலம் என்ற சொல்லை முதலில் முன்மொழிந்தவர் யாருன்னா ஏஜி டான்ஸ்லி. 1935 ஆண்டில் ஏஜி டான்ஸ்லி சூழல் மண்டலம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தினார். ஏஜி டான்ஸ்லி coined the term ecosystem 1935. Question number 6. Abiotic components include. உயிரற்ற கூறுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உயிரற்றதுன்னா இதுல பார்க்கும் போது மண், நீர், காற்று தான். சாயில், வாட்டர், ஏர், மற்றெல்லாம் உயிர் உள்ளது. உயிரற்ற காரணிகள் என்பது சூழல் மண்டலத்தின் உயிரற்ற பகுதிகளான மண், நீர், காற்று ஆகியவை. அபியாட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் த நான் லிவிங் பார்ட்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம், சாயில், வாட்டர், ஏர். கொஸ்டின் நம்பர் 7, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ பயோடிகிரேடபிள் வேஸ்ட்? பின் வரணுட்டு எதுவும் மக்கும் கழிவு அப்படின்னா நீங்க பிளாஸ்டிக், ஃப்ரூட் பீல்ஸ், பழத்தோல்கள், கிளாஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரூட் பீல்ஸ், பழத்தோல் போன்ற கரிம கழிவுகள் நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்படக்கூடியவை. ஆர்கானிக் வேஸ்டஸ் லைக் ஃப்ரூட் பீல்ஸ் கேன் பி டீகம்போஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். கொஸ்டின் நம்பர் 8, த பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ். ஆற்றல் பிரமிடு எப்போதும் எவ்வாறானது? தலைகீழானது, கதிர் வடிவம், அப்ரைட், ஹரிசாண்டல், கிடைமட்டமானது, நேரானதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ரைட், நேரானது. ஒவ்வொரு அடுத்தடுத்த ஊட்ட மட்டத்திலும் ஆற்றல் குறைவதால் ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானது. சரிங்களா? மேலேருந்து கீழே போகும் ஆற்றல் மட்டம் குறையும், அதனால அது வந்து நேரா இருக்கும். எனர்ஜி டிக்ரீஸ் அட் ஈச் சக்சசிவ் ட்ராபிக் லெவல், ஸோ த எனர்ஜி பிரமிட் இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். கொஸ்டின் நம்பர் 9, ஓசோன் லேயர் இஸ் ஃபவுண்ட் இன் விச் பார்ட் ஆஃப் த அட்மாஸ்பியர்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய இடத்துல கேட்கக்கூடிய கொஸ்டின். வளிமண்டலத்தின் எந்த பகுதியில் ஓசோன் அடுக்கு காணப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ வழி மண்டலம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல மீ வழி அடுக்குன்னு சொல்லலாம். ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது தான். சரிங்களா? மீவழி அடுக்கு புவியை புற ஊதா கதிரிலிருந்து காக்கும் ஓசோன் படலத்தை கொண்டுள்ளது. The stratosphere contains a ozone layer that protects Earth from UV rays. Question number 10, who is known as the father of ecology in India? இந்தியாவில் நீங்க பார்க்கணும், இந்தியாவின் சூழலில் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சலீம் அலி, சுவாமிநாதன், அப்புறம் ராம்தியோ மிஸ்ரா, அப்புறம் சுந்தர்லால் பகுனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராம்தியோ மிஸ்ரா அவங்க தான். இந்தியாவின் சூழலில் ஆராய்ச்சியை நிறுவிய பெருமை ராம்தியோ மிஸ்ராவை சாரும்.
ராம்ஜியோ மிஸ்ரா இஸ் credited ஃபார் எஸ்டாப்ளிஷிங் எக்காலஜி ரிசர்ச் இன் இந்தியா. அதனால அவர் வந்து ஃபாதர் ஆஃப் எக்காலஜி இன் இந்தியா சொல்றோம், சூழலில் தந்தை. கொஸ்டின் நம்பர் 11, வேர்ல்டு ஓசோன் டே அப்சர்வ்ட் ஆன். உலக ஓசோன் தினம் அனுசரிக்கப்படும் நாள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செப்டம்பர் 16. செப்டம்பர் 16 ஓசோன் அடுக்கை பாதுகாக்கும் மான்ட்ரியல் உடன்படிக்கை கையெழுத்தான நாளை தான் நம்ம செப்டம்பர் 16, அதுதான் நம்ம சொல்றோம். கையெழுத்தான நாளை செப்டம்பர் 16 குறிக்கிறது. திஸ் டே மார்க்ஸ் த சைனிங் ஆஃப் த மான்ட்ரியல் புரோட்டோகால் டு ப்ரொடெக்ட் த ஓசோன் லேயர். ஸோ செப்டம்பர் 16 வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12, த சிப்கோ மூவ்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு. சிப்கோ இயக்கம் எதனோட தொடர்புடையது? வனவிலங்கு பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, வன பாதுகாப்பு, காற்று மாசுபாடு, வன பாதுகாப்பு, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க உத்தரகாண்டில் நடத்தப்பட்ட ஒரு அகிம்சை இயக்கம் தான் சிப்கோ. சிப்கோ வாஸ் எ நான் வயலண்ட் மூவ்மெண்ட் இன் உத்தரகாண்ட் டு ப்ரொடெக்ட் ட்ரீஸ் ஃப்ரம் பீயிங் ஃபெல்டு. சிப்கோ மூவ்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 13, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an example of artificial ecosystem. செயற்கை சூழல் மண்டலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இங்க கொடுத்துருப்பாங்க காடு, வயல்வெளி, கிராப் ஃபீல்டு, லேக், ஏரி, பாண்ட், குளம். ஸோ இதை பார்க்கும்போது வயல்வெளி, சரிங்களா? ஏன்னா அது நம்ம செயற்கையா உருவாக்கிறோம். கிராப் ஃபீல்டு, வயல்வெளிகள் மனிதனால் உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் செயற்கை சூழல் மண்டலங்கள். கிராப் ஃபீல்ட்ஸ் ஆர் மேன்மேட் அண்ட் மேனேஜ்டு ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்ஸ். கொஸ்டின் நம்பர் 14, the process of converting waste into useful product is called. கழிவுகளை பயனுள்ள பொருட்களாக மாற்றும் முறை பார்த்தாலும் தெரியும், ரீசைக்ளிங், மறுசுழற்சி. அடுத்தானே மீண்டும் பயன்படுத்துதலோ, குறைத்தலோ, எரித்தலோ வராது, மறுசுழற்சி. மறுசுழற்சி என்பது பயன்படுத்தப்பட்ட பொருட்களை புதிய பொருட்களாக மாற்றும் செயல்முறை. ரீசைக்ளிங் processes used material into new useful products. Question number 15, மினமட்டா டிசீஸ் இஸ் காஸ்ட் பை விச் பொல்யூட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய இடத்துல கேட்ட கொஸ்டின். மினமட்டா நோய் எந்த மாசுபடுத்தியால் ஏற்படுது பார்த்தீங்கன்னா மெர்க்குரி பாதரசம், சரிங்களா? மெர்க்குரி பாதரசம், மெத்தில் மெர்க்குரி கலந்த மீன்களை உண்பதால் மினமட்டா நோய் ஏற்படுகிறது. கன்சம்ஷன் ஆஃப் ஃபிஷ் கண்டாமினேட் வித் மெத்தில் மெர்க்குரி காசஸ் மினமட்டா டிசீஸ். ஸோ அந்த மெத்தில் மெர்க்குரி கலந்த மீன்கள் வந்து சாப்பிட்றதுனால அந்த நோய் வருது, மினமட்டா நோய். கொஸ்டின் நம்பர் 16, பிரைமரி கன்சூமர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட். முதன்மை நுகர்வோர்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தாவர உண்ணிகள், ஹெர்பிவோரஸ், சரிங்களா? அவங்க தான் முதன்மை நுகர்வோர்கள். இப்படி நம்ம சொல்லலாம், தாவரங்களை மட்டுமே உண்ணும் விலங்குகள் தான் முதன்மை நுகர்வோர்கள், பிரைமரி கன்சூமர்ஸ். ப்ரொடியூசர் கிடையாது, கன்சூமர்ஸ். தாவர உண்ணிகளாகவும் அழைக்கப்படுகின்றன. அனிமல்ஸ் தட் ஈட் ஒன்லி பிளான்ட்ஸ் ஆர் கால்டு பிரைமரி கன்சூமர்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ். கொஸ்டின் நம்பர் 17, விச் சிட்டி இன் இந்தியா இஸ் நோன் அஸ் அ கார்டன் சிட்டி. இந்தியாவில் தோட்ட நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எதுனா பெங்களூரு. பெங்களூரு அதன் பொது பூங்காக்கள் மற்றும் பசுமைக்காக தோட்ட நகரம் என்று புகழ்பெற்றது. பெங்களூரு இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் மெனி பப்ளிக் பார்க்ஸ், greenery, earning it in the name garden city. Question number 18, greenhouse effect was first identified by. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய இடத்துல கேட்குறாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின். பசுமை இல்ல பத்தி நம்மளுக்கு தெரியும், பசுமை இல்ல வாயுவை பத்தி, அதுக்கு காரணம் என்னன்னு தெரியும். ஆனா அதை யார் அடையாளம் கண்டவர்? பசுமை இல்ல விளைவை முதலில் அடையாளம் கண்டவர் ஜோசப் ஃபோரியர். ஜோசப் ஃபோரியர் 1824ஆம் ஆண்டில் ஜோசப் ஃபோரியர் பசுமை இல்ல விளைவை முதலில் அடையாளம் கண்டார். ஜோசப் ஃபோரியர் first identified the greenhouse effect in 1824. Question number 19, ரெட் டேட்டா புக் contains data of. சிவப்பு தரவு புத்தகம் எதை பற்றிய தரவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ், அழிந்து வரும் நிலையில் உள்ள உயிரினங்கள். சிவப்பு தரவு புத்தகம் அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களுடைய பதிவேட்டை பராமரிக்கிறது. இட் மெயின்டைன்ஸ் a record of species that are threatened or facing extinction. ஓகேவா? அழிந்து வரும் நிலையில் உள்ளது, அழிந்த விலங்கு கிடையாது, ஆபத்தான விலங்கு கிடையாது, சரிங்களா? Question number 20, யூட்ரிஃபிகேஷன் லீட்ஸ் டு த டெபிஷன் ஆஃப். யூட்ரிஃபிகேஷன் எதன் குறைபாட்டுக்கு வழிவகுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ்டு ஆக்சிஜன், கரைந்துள்ள ஆக்சிஜன். அதிகப்படியான பாசி வளர்ச்சி நீர்நிலைகளில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அதிகமாக பயன்படுத்துகிறது, அதுதான் யூட்ரிஃபிகேஷன். எதன் குறைபாட்டுக்கு வழிவகுக்குன்னா ஆக்சிஜன், டிசால்வ்டு ஆக்சிஜன். எக்ஸசிவ் algal growth depletes dissolved oxygen in water bodies. Question number 21, soil erosion is prevented by. மண் அரிப்பு எதன் மூலம் தடுக்கப்படுகிறது? இங்க மேல பாத்தீங்கன்னா காடுகளை அழித்தல், அதிகமாக மேய்த்தல், அஃபாரஸ்டேஷன், காடுகள் வளர்த்தல், மைனிங், சுரங்கம் தோண்டல். ஸோ இதுல ஈஸியாக கெஸ் பண்ணினா அஃபாரஸ்டேஷன், காடுகளை வளர்த்தல். மரங்களை நடுவது வேர்களால் மண்ணை உறுதியாக பிடித்து மண் அரிப்பை தடுக்கிறது. பிளான்டிங் ட்ரீஸ், அஃபாரஸ்டேஷன் தான் பிளான்டிங் ட்ரீஸ், helps the roots hold the soil family.
preventing erosion. Question number 22. Which of the following is a non-renewable resource? பின் வரவற்றில் எது புதுப்பிக்க இயலாத வளம்? சூரியாற்றலா, நிலக்கரியா, நீரா, காற்றாற்றலா? நிலக்கரி, கோல். நிலக்கரி உருவாக மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகும், எனவே அதை விரைவில் ஈடு செய்ய முடியாது. Coal takes millions of years to form and cannot be replaced quickly. It is non-renewable. சரிங்களா? Question number 13, 23. The 10% law of energy transfer was given by, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 10% ஆற்றல் மாற்ற விதியை வழங்கியவர் யாரு பார்த்தீங்கன்னா லிண்ட்மேன். நம்மளுடைய முன்னாடி சயின்ஸ் கொஸ்டின் நோட்ஸ்லையும் இந்த ஒன்னோட வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக ஃபெமிலியர் ஆயிருக்கும். ஒரு ஊட்டமட்டத்திலிருந்து அடுத்த மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றல் குறையும் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ 10% ஆற்றல் மட்டுமே மாற்றப்படுகிறது. ஒன்லி 10% ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஃப்ரம் ஒன் டிராஃபிக் லெவல் டு த நெக்ஸ்ட். ஸோ அதை சொன்னவர், அந்த விதியை வழங்கியவர் given by லிண்ட்மேன். Question 24. Acid rain is mainly caused by the oxides of. அமிலமலை முக்கியமாக எதன் ஆக்சைடுகளால் ஏற்படுகிறது? கார்பன், நைட்ரஜன், கார்பன், ஹைட்ரஜன், சல்ஃபர், நைட்ரஜன், சல்ஃபர், கார்பன் அப்படின்னு நினைப்போம். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்? கார்பன் நைட்ரஜனோ இல்லை கார்பன் ஹைட்ரஜன் நினைப்போம். இல்லை, ஆன்சர் வந்து பி, சல்ஃபர் நைட்ரஜன். அதோட ஆக்சைடுகள் தான் ஆசிட் ரெயின், சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன். SO2 மற்றும் NOx. ஸோ இந்த எக்ஸ்ல NO3, NO2 இதனால வரலாம், அதனால எக்ஸ் போடலாம். வளிமண்டல நீராவியுடன் வினைபுரிந்து அமிலமலையை உருவாக்கின்றன. SO2 and NOx react with atmosphere water vapor to form sulfuric and nitric acid rain. Last question. Which ecosystem is known as the lungs of the world? உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் சூழல் மண்டலம் எது? டைகா காடுகள், டைகா ஃபாரஸ்ட், அப்புறம் துருவ பகுதி, அமேசான் ரைன் ஃபாரஸ்ட், மாங்க்ரோவ்ஸ், சதுப்பு நில காடுகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அமேசான் ரைன் ஃபாரஸ்ட், அமேசான் மலைக்காடுகள். அமேசான் காடுகள் பூமியின் ஆக்சிஜனின் கணிசமான பகுதியை உற்பத்தி செய்வதால் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகின்றன. அமேசான் ஃபாரஸ்ட் produce a significant portion of earth oxygen, earning the title lungs of the world. ஸோ 25 1 மார்க் இதில் பார்த்துருக்கோம் இந்த டாப்பிக்கில். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை வாட்ஸ்அப்பில் கூட கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.